கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் இன்னும் அதையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த லைவ்ல பார்க்கிற ஒவ்வொரு வேவ பிள்ளைகளையும் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மெய்யாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பிரசன்னம் இல்லாத பிரயாசம். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. பிரசன்னம் இல்லாத பிரயாசம். அது என்ன பிரசன்னம் இல்லாத பிரயாசம்? தெரிஞ்ச வேத வசனம் தான் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5, 6, 8, 9 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். எல்லாரும் கவனிப்போம். புதிய ஏற்பாடுல 84வது பக்கம். பிரைஸ் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமா, எடுத்தவர்கள் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார். 8வது வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அதற்கு திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். கரங்களை உயர்த்துவது அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வேத வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த வேத பகுதி தான். ஆமென், சோத்திரம். நான் அந்த வாக்குத்தத்த வார்த்தையை மையப்படுத்தி தான் ஒவ்வொரு வாரம் உங்களோட பேசிக்கணும். ஆண்டவர் இந்த மாதம் அப்படி நம்ம நடத்த லீட் பண்றார். சோத்திரம். அந்த பிரயாசத்தை நம்ம பட்ட அந்த முயற்சிகள் முழு பலனை பார்க்க முடியாதற்கு இந்த நாளில் தேவன் சொல்லுகிற வார்த்தை அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை, அவருடைய சமூகம் இல்லாமல், அவரோடு நாம ஜீவிக்காமல், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவரோடு ஒரு தொடர்பு இல்லாமல், ஆமென், நாம் சுயமாய் உழைக்கிற உழைப்பு, சுயமாய் நம்ம எடுக்கிற முயற்சிகள் அது தோல்வியாகத்தான் வந்து முடிகிறது. இங்கே பேதுரு சொல்றார் 5வது வசனத்துல, ஆமா, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். எப்படி சொல்றாங்க? ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். எங்க சுய பிரயாசம் அங்க இருந்தது, எங்க சுய சித்தம் அதுல இருந்தது. எங்களால சாதிக்க முடியும், நாங்க வலை போட்டா மீன் கட்டாயமா சிக்கும், நாங்க மீன் பிடிச்சிருவோம், ஆமா, நாங்க எதிர்பார்க்கிற நன்மையை நாங்க பிடிச்சிருவோம், நாங்க உழைத்த உழைப்புல அந்த பலனை பார்த்துருவோம், எங்க உழைப்பு அந்த மாதிரி இருக்கும், எங்களுடைய பிரயாசம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தங்கள் சுய சித்தத்துல வாஞ்சிக்கிற, சுய சித்தத்தை நாடுகிற அநேகருடைய வாழ்க்கையில பல தோல்விகளை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பேதுரு சொல்றாரு, நாங்க ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று ஆகப்படல. சோத்ரு. எங்கெல்லாம் பேதுரு ஆமென் மீன் பிடித்தாரோ, எங்கெல்லாம் தன் சுய சித்தத்தில தன் வாழ்க்கையை நடத்தினாரோ, அங்க எல்லாம் பேதுரு தோல்வியைத்தான் பார்த்திருக்கிறார். இது ரட்சிக்கப்பட்ட புதுசு. பேதுரு ரட்சிக்கப்பட்ட புதுசு, தேவனை அறிந்த புதுசுல நடந்த காரியம். இதே தேவன் அறிஞ்சு, வசனத்தை அறிஞ்சு, அவரோட வாழ்ந்து, அற்புதத்துல கண்ணால பார்த்து, ஊழியத்துல கூட இருந்து, ஏசப்பா போன எல்லா இடத்துல கூட இருந்து, எல்லா காரியத்தையும் கண்டுகொண்டு கடைசியா ஒரு முறை மீன் பிடிக்க போகிறார். பாருங்க, யோவான் ஆமீன் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஆமீன், அதனுடைய 3ஆம் வசனம் சொல்லுது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு ஏறினார்கள். அந்த ராத்திரி அவர்கள் ஒன்று பிடிக்கல. அவர்கள், சோத்திரம், அங்க சொல்றாரு, நாங்கள் மீன் பிடிக்கிறோம், நாங்கள் பிரயாசப்பட்டோம், நாங்கள் முயற்சி எடுத்தோம், ஆனா எங்களுக்கு ஒண்ணு கிடைக்கல. இங்க சொல்றாங்க, அவர்கள் ஒன்று பிடிக்கல, ஒருத்தனு கூட ஒரு மீனும் கிடைக்கல, ஒருத்தனு கூட ஒன்றும் அகப்படவில்லை, ஒருத்தனு கூட ஒன்றும் ஆமென் கிடைக்கவில்லை. காரணம், இயேசு இல்லாம, அவர் பிரசன்னம் இல்லாம, அவர் வார்த்தை இல்லாம, அவருடைய மகிமை இல்லாம, அவருடைய ஜெபம் இல்லாம, அவரோடு
தேவனோடு இருக்கிற உறவாடுதல் இல்லாம சுயமாய் நான் சாதிச்சிருவேன், நான் செஞ்சிருவேன், நான் எல்லாம் நடத்திடுவேன் அப்படின்னு சுயமாய் ஓடுகிற வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. சில டைம்ல கோபத்துல ஏதோ ஒரு நமக்கு இருக்கிற ஒரு தனி ஒரு என்ன சொல்றது, ஆமா இப்படி சொல்லாமன்னு தெரியல, திமிரு நமக்குள்ள செயல்படுகிற சில திமிருகள் என்ன செய்யும், ஆமா இப்படி எல்லாம் ஓட வைக்கும், இப்படி எல்லாம் செயல்பட வைக்கும், இப்படி எல்லாம் நம்மளை யோசிக்க வைக்கும், இப்படி எல்லாம் நமக்கு ஓடுவதற்கு நமக்கு தனி தெம்பு கொடுக்கும் பாருங்க. அதுக்கு பின்னாடி நமக்கு அது தோல்விதான் தருது. ஐயோ ஒன்னும் கிடைக்கலையே, ஒன்னு செய்ய முடியலையே, ஒன்னு சாதிக்க முடியலையே என்கிற ஒரு வேதனை வரும் பாருங்க. அப்ப அறிந்து கொள்ள வேண்டும், அவர் பிரசன்னத்தை விட்டு, அவர் சமூகத்தை விட்டு, அவர் வார்த்தையை விட்டு, இயேசுவை விட்டு நான் ஒரு நாளும் என் காரியத்தை செயல்பட மாட்டேன். அல்லேலூயா. இப்போ பேதுரு ஏசப்பா சொன்ன வார்த்தையின்படியே தன் வலையை போட்டு மீன் பிடித்ததுக்கு அப்புறம் இப்ப சொல்றார் பாருங்க, 8ஆம் வசனம் சொல்றார், பேதுரு இதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன். என்ன சொல்றாருங்க? ஏன் பாவிங்க? அப்படி என்ன அவர் பாவம் பண்ணிட்டாரு? எத்தனை பேருக்கு புரியுது? அவன் என்னங்க பாவம் பண்ணிட்டாரு? அவன் என்னங்க பாவம் செஞ்சிட்டாரு? அவர் பேதுரு எந்த பாவம் செய்யலையே. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்தார் அப்படின்னா, தேவனை முக்கியத்துவப்படுத்தாமல், ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தாமல், தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம, தேவனை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தாம சுயமாய் செயல்பட்ட அந்த செயல்பாடின் விளைவை ஆமென் அவனால பார்க்க முடியல. இப்பொழுது இயேசுவின் வார்த்தை நிமித்தம், இயேசுவின் பிரசன்னத்தின் நிமித்தம், இயேசு வந்து படகில் ஏறின நிமித்தம், அவருடைய வார்த்தை நம்ம படைகள் செயல்பட்டது நிமித்தம் அங்க ஏராளமான மீன்கள் கிடைத்தது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அல்லாமல் உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு போனவங்க எல்லாம் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் இல்லாமல், அவர் பிரசன்னம் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, போன வாரம் நான் தேவ சமூகத்துல கேட்ட ஒரே ஒரு காரியம், உங்க பிரசன்னம் மட்டும் என்னை நடத்திட்டான். நான் ஆண்டவரே தெரியாத இடத்துல போய் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட ஒரு கிருபாசன்ங்கிற ஒரு பெரிய சபையில போய் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். அங்கெல்லாம் பெரிய பெரிய தேவ மனிதர்கள் நம்ம தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. தேவனால் பயன்படுத்தப்பட்ட துருவ தேவ தாசர்கள் நின்ற பலிபீடம். அந்த இடத்துல என்னை கொண்டு போய் நிறுத்துறீங்களே, உம்முடைய பிரசன்னம் இல்லாம என்னை நிறுத்தக்கூடாதப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஒரு ரூம் கொடுத்திருந்தாங்க. அந்த ரூம்ல நான் அல்லேலூயா அந்நிய பாஷை மட்டும்தான் நான் சொன்னேன், வேற எதையுமே என் ஜெபத்துல சொல்லல. நல்ல ஆவியில நிரம்பி என்னுடைய அபிஷேகம் தான் என்னை பெலனா இங்க நிற்க பண்ணினது. என் சுயத்துல போயிருந்தேன்னா நான் பிரசங்கம் பண்ணிடுவேன், எனக்கு திறமை இருக்கு, நான் பிரசங்கம் பண்ற பிரசங்கம் பயங்கரமா இருக்கும் அப்படி நினைச்சு நான் போயிருந்தேன்னா தோல்வியைத்தான் சந்திச்சிருப்பேன். அபிஷேகத்தோடு பிரசன்னத்தோடு தேவனுடைய மகிமையை கொண்டு போய், தேவனை என்னோட வாங்க, நீங்க வந்தா போதும் அங்க கிரியை நடப்பிக்கும், நீங்க வந்தா போதும் வல்லமை வெளிப்படும், நீங்க வந்தா போதும் தேவனுடைய பிரசன்னம் இருந்தா போதும், என்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ரூம் விட்டு கிளம்பும் போது பேக்குகள் எடுத்துட்டு சொல்லுவேன், அப்பா நீங்க வாங்க, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன், நீங்க போய் அங்க நில்லுங்க, அப்பா நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்க பக்கத்துல நில்லுங்க, நீங்க நின்னா வார்த்தை வெளிப்படும், நீங்க நின்னா மகிமை வெளிப்படும், நீங்க நின்னா ஓ தேவனுடைய பிரசன்னம் ஆசீர்வாதம் பலமாய் வெளிப்படும், தீர்க்க தரிசனம் வரும், ஆழமான வார்த்தைகள் வெளிப்படும், ரகசியங்கள் வெளிப்படும், அந்தரங்க காரியங்கள் வெளிப்படும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அப்ப எனக்கு அந்த பிரசன்னம் ரொம்ப பிடிக்கும். அந்த பிரசன்னம், அந்த வார்த்தை கேட்டாவே உள்ளமெல்லாம் அப்படியே புல்லரித்திடும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த பிரசன்னம், அவர் இல்லாம நம்மனால ஒண்ணும் சாதிக்க முடியாது. பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஆமா எல்லாமே இருக்கலாம், திறமை இருக்கலாம், நம்மளை கொண்டு உலகத்துல பல சாதிக்கிற பல காரியங்கள் இருக்கலாம். ஆனா தேவ பிரசன்னம் இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது.
உங்க வாழ்க்கையில் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அவருடைய பிரசன்னத்தோடு ஏசப்பா இங்கூட இருக்கிறீங்களா, நீர் எங்கூட இருக்கிறீங்களா, எல்லா நேரத்துல கேளுங்க, அவரை கேளுங்க. அப்பா நீங்க இருந்தாதான் என் வாழ்க்கை செழிக்கும், நீங்க இருந்தாதான் என் வாழ்க்கை மகிமையா மாறும், நீங்க இருந்தாதான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு இல்லாம படகுல பயணம் பண்ணாங்க, அங்க புயல் காற்று அடிச்சது, பல சேதங்கள் வந்தது, பல பயங்கள் வந்தது, பலவிதமான மூழ்கி போடுகிற நிலை வந்தது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இயேசு இல்லாம, ஆமென், ஆண்டவர் இல்லாம ஒரு பிசாசை விரட்ட முடியல. மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையை அவர்களால் மேற்கொள்ள முடியல. காரணம் இயேசுவோடு இல்லாதனால, இயேசுவின் மகிமையின் பிரசன்னம் அவர்களுக்கு இல்லாதனால தான். அல்லேலூயா சொல்லுங்க. எப்பவுமே கேளுங்க, உங்க பிரசன்னத்தோட கூடுங்க. என் வீட்டுல உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் என்னை தங்கட்டும், நீர் எங்களோடு கூட இருக்கணும், நீர் தங்கணும், நீர் என்னோட இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த மகிமையின் பிரசன்னத்தை நம்மனால பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்த சில மனிதர்கள் எழுதப்பட்டிருக்கிற வேத வார்த்தை நம்ம கொஞ்சம் வாசித்து விட்டு பின்பதாக ஆண்டவர் இன்னைக்கு தருகிற 3 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். தேவ பிரசன்னத்தோடு செயல்படும் பொழுது தேவன் தருகிற 3 ஆசீர்வாதங்களை சொல்லி முடிக்க போகிறேன். 1, ஆமென், அல்லேலூயா. ஆமா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை வாசிக்கலாம், வேகமாக வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் ஈராது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் அது வீணாய் போகாது. நம்புறீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்ததுனால என் வேலை போயிருச்சு அப்படிங்க ஃபீல் பண்ண வேண்டாம். கர்த்தருக்காக நீங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு காரியம் அது விருதாவாக போகாது. அல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்கள் செயல்படுகிற பாடுகள், பிரயாசங்கள் அது மிகப்பெரிய பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமா, அதே பவுல் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறார், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் சொல்றார், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் உண்டாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் வீணா ஓடுனது இல்ல, வீணாக நான் பிரயாசப்பட்டதில்லை, எல்லாம் கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக, அவருக்காகவே நான் ஓடி இருக்கிறேன்ங்கிற மகிழ்ச்சி. நம்மளை சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? நான் கிறிஸ்துவுக்காக தான், ஆண்டவருக்காக தான் ஓடுறேன், ஆண்டவருக்காக தான் பிரயாசப்படுறேன், எல்லாம் ஆண்டவருக்காக செய்யணும்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. ஆண்டவருக்காக நான் எல்லாம் செய்யறேன், ஆண்டவருக்காக பிரயாசப்படுறேன், என் உழைப்பு ஆண்டவருக்கு, என் பிரயாசம் ஆண்டவருக்கு, நான் தூங்கின ஆண்டவருக்கு, நான் எழுந்த ஆண்டவருக்கு, நான் நின்ன ஆண்டவருக்கு, நான் உட்கார்ந்த ஆண்டவருக்கு, நான் பேசின ஆண்டவருக்கு, அப்படி நம்மளை பார்த்து நம்ம சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அல்லேலூயா. வாரத்தில் 6 நாள் உலகத்துக்கு, ஒரு நாள் மட்டும்தான் உமக்கு, ஒரு நாள் மட்டும்தான் உமக்காக பிரயாசம், ஒரு நாள் மட்டும்தான், அது அரை நேரம் தான் உமக்கு பிரயாசம், அரை நேரம் தான் உமக்காக. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோடு கூட பிரயாசப்படுகிறோமா? அவருடைய பாடுகளை சுமக்கிறோமா? அவருடைய பாடுகளை நம்ம நினைக்கிறோமா? அவருடைய காரியங்களை நினைச்சு பார்க்கிறோமா? ஊழியத்தை நினைச்சு பார்க்கிறோமா? அழைப்பை நினைச்சு பார்க்கிறோமா? தேவன் தந்த அபிஷேகத்தை நினைச்சு பார்க்கிறோமா? பரிசுத்த வாழ்க்கை நினைச்சு பார்க்கிறோமா? ஒன்னும் என்ன செய்யறது இல்ல. ஆமா, அதை நினைக்கும் பொழுது கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு நம்ம சொல்லணும். அல்லேலூயா. சர்தை சபையை பார்த்து ஆண்டவர், எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. அது ஆச்சரியமாகவும் அது அதிசயமாகவும் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தையும் 3ஆவது வசனத்தையும் சத்தமாக ஒரு ஆள் வாசிங்க பார்க்கலாம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாம இருக்கிறதையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும்
பாருங்க, இந்த எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் மகிமையா எழுதுறார். உன் கிரியை கட்சி நல்லா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ நல்ல பிரயாசப்படுகிறவ, கர்த்தருக்காக நீ பொறுமையா இருக்க, நீ சகித்து இருக்கிற பொல்லாப்புகளை எல்லாம் நீ சகிக்கிற, எல்லாம் வெரி குட், சூப்பர். ஆமா, அல்லேலூயா. பொறுமையை குறிச்சு அறிஞ்சிருக்கிற நீ. ஒரு நாளும் அல்லேலூயா நீ ரெஸ்ட் எடுக்கிறதே இல்ல, ஒரு நாள் நீ சோர்ந்து போகிறதே இல்ல, நீ ஒவ்வொரு நாள் உற்சாகமா இருக்கிற, தொடர்ந்து முயற்சி பண்ற, உன் துன்பங்களை தாங்குற, சோர்வுகள் இல்ல, மன உறுதியா நிற்கிற, எல்லாம் எனக்கு தெரியும். எபேசு சபையை பார்த்து சொல்ற, அவங்க பிரயாசத்தை பார்த்து கர்த்தர் சொல்றார். ஆனாலும் ஒரு குறைய பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை என் பேரில் எனக்கு குறை உண்டு என்று. ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்ட. ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஆதினா நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவரோடு நம்ம அறிந்தும் அறியாம உற்சாகத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நடக்கிறதா, இன்றைக்கு கடைபிடிக்கிறோமா, அதற்காக நம்ம பிரயாசப்படுறோமா? ஆண்டவர் சொல்றார், நீ ஆதியில் இருந்த மாதிரி இப்ப நீ இல்ல. ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்த அந்த உற்சாகம், அந்த வாஞ்சு, அந்த தாகம், ஆமென், தேவனுக்கு அர்ப்பணிப்பு ஒப்பு கொடுத்த இன்றைக்கு அவைகள் இல்லை என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல். நான் பல பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன், நூற்றுக்கணக்கான பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன். சோத்திரம். ஆமா, சில பேர் அவங்களா முங்கிடுவாங்க, டக்குன்னு முங்குறதுக்கு வேகமா இருப்பாங்க. ஆமா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாம் அப்படித்தான். சோத்திரம். பாஸ்டர் விடுங்க, நாங்களே முங்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வேகமா சில பேர்லாம் இருந்தாங்க. சோத்திரம். ஆமா, அந்த வேகம் ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கை. நான் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், அது பாருங்க எப்படி பண்றேன் பாருங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமா. ஆமா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவர் சமூகத்துல சொல்ற காரியங்கள், இனி சபைதான் எனக்கு எல்லாமே, சபையிலே தங்குவேன், சபையிலே இருந்துக்கிறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், அந்த ஊழியத்தை செய்யறேன், அப்படி இப்படின்னு சொன்ன ஆட்கள், ஆதியில் இருந்த நிலைகள் இன்றைக்கு இருக்கிறதா என்று சோதித்து பாருங்க. ஏன் நம்ம பிரயாசத்திற்கான பலனை பார்க்க முடியல? ஏன் நம்ம படுகிற பிரயாசத்திற்கான உழைப்புக்கான எஃபர்ட்டுக்கான அல்லேலூயா அந்த பலனை நம்மனால பெற்றுக்கொள்ள முடியல? தேவ பிரசன்னத்தை விட்டு நம்ம எங்கேயோ நகர்ந்துட்டோம். தேவனை விட்டு ஏதோ கொஞ்சம் தூரம் விலகிட்டோம். தேவனை விட்டு ஏதோ சற்று கொஞ்சம் விலகி நிற்கிறோம். எலும்பு கொஞ்சம் சற்று விலகினாவே நம்மனால என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. கையில சின்ன ஒரு எலும்பு விலகுச்சுனாவே இந்த கை சரியாக என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. நொண்டி கையை வச்சு, நொண்டி காலை வச்சு எத்தனை வருஷம் ஓட்ட முடியும்? அது சரி செய்யற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். அது போல அது ஒருவேளை சரி செய்தாலும் அது முன்னாடி இருந்த ஒரிஜினல் காலாகவோ ஒரிஜினல் கையாக வருமா? வராது. அது சரி பண்ணவே முடியாது. அது ஒரிஜினல் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா, அது என்னதான் டெக்னாலஜி இந்த காலத்துல வளர்ந்தாலும் ஏதோ ஒரு குறை அதுல என்ன செஞ்சிருக்கும்? இருந்துட்டு இருக்கும். சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, கங்கா மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனைக்கு போயிட்டீங்கன்னா கை ரெண்டா துண்டே ஆனாலும் அந்த கையை கொண்டு போனீங்கன்னா ஒட்ட வச்சிருவாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா செலவாகும், அவ்வளவுதான். ஆனா எப்பேற்பட்ட உறுப்பா இருந்தாலும் அவங்க அதை என்ன செய்யறாங்க? சரி பண்றாங்க. ஆனால் அப்படி சரி பண்ணாலும் ஏதோ ஒரு குறைபாடு சரீரத்துல இருக்கு. அப்பேற்பட்ட ஆஸ்பத்திரியில டெக்னாலஜி வளர்ந்த அவ்வளவு பெரிய காரியத்திலேயே அது முன் இருந்த மாதிரி சரி பண்ண முடியுமா? முடியாது. நம்ம சபைக்கு வருகிற அருமையான குறிச்சி என்கிற எபினேசர், அவர் ஏணியிலிருந்து 12 அடி உயரத்தில் ஏணியிலிருந்து பொத்துன்னு விழுந்துட்டார். அவர் விழுந்த உடனே நினைச்சாங்க ஆளு முடிஞ்சிட்டாங்கன்னு நினைச்சாங்க. உடனே அங்க இருந்த அந்த கவுண்டர் அவரை எடுத்துட்டு போய் காப்பாற்றி அதை கொண்டு நேர கங்கா ஹாஸ்பிட்டல கொண்டு போனாங்க. இடுப்பு அந்த நரம்பு உடைஞ்சிருச்சு. அவர் இடுப்பை விளங்காது, நீ நடக்க முடியாதுங்கிற நிலையில தான் இருந்தது. சோத்திரம். கைகால் செயல்பட முடியாம போனது. ஆனா பாருங்க, அந்த ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. நடக்கிறார், இப்ப நடக்கிறாரு. ஆனா அவர் முன்னாடி இருந்த அந்த நல்ல ஒரிஜினல் மனிதன் அவர் பார்க்க முடியல. நடக்கிறாரு, செயல்படுறாரு, வர்றாரு, போகிறாரு. ஆனா முன்னாடி இருந்த அந்த முழு மனிதனை பார்க்க. அதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பிரசன்னத்தை இழக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. முன்னாடி இருந்த மாதிரி அந்த ஒரிஜினாலிட்டி இன்னைக்கு இல்ல. அதுதான் ஆண்டவர் வேதனைப்படுறார், அதான் ஆண்டவர் பாரப்படுகிறார். இன்றைக்கு இந்த காலை வேளை ஆவி நம்மளை பார்த்து பேசுறார். நீ ஆதியில் இருந்த நிலைக்கு திரும்பும் பொழுது உன்னை விசேஷமா ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. விசேஷமா ஆசீர்வதிக்க போகிறேன். அந்த சபையை பார்த்து, அந்த எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவன் ஜெயம் கொள்ளுகிறவன், அவன் பரலோகத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசி, பரலோக ராஜ்யத்தின் பலனை அவன் பெற்றுக் கொள்வான். அதுதான் தேவன் நமக்கு தருகிற மிகப்பெரிய பாக்கியமும் நன்மையும். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமா, முன்னாடி இருந்த ஜெப வாழ்க்கை, வீட்டுல நல்ல ஜெபம் பண்ணி இருப்போம். ஆரம்ப நாட்கள் வீட்டு கூட்டம், அல்லது ஆரம்ப நாட்கள் வீட்டு ஜெபங்கள், குடும்ப ஜெபங்கள், ஆமா, விசுவாசிகளை கூட்டி ஜெபங்கள், இப்படி பல ஜெபங்கள் நம்முடைய குடும்பத்துல வீட்டுல நடந்திருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆனா இந்த நாட்கள் நம்முடைய தேவனோடு இருக்கிற அந்த பிரச்சனை எப்படி இருக்கு? படிப்பு, வேலை, ஆமா, அல்லேலூயா, குடும்பத்தை பார்ப்பது, பிள்ளைகளை பார்ப்பது, பேர பிள்ளைகளை பார்ப்பது, இப்படி பல காரியங்கள் நமக்கு இந்த காலங்களில அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ பிரசனத்திலிருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி விலக்கி இருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாள் சொல்கிறார், பிரசனம் இல்லாத பிரயாசம் அது வெறுமையா இருக்கும். பிரசனம் இல்லாத பிரயாசம் ஒன்றும் அகப்படாது. பிரசனம் இல்லாத பிரயாசம் ஒன்று பிடிக்க முடியாது, ஒன்று சாதிக்க முடியாது. பிரசனத்தோடு பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த வேத பகுதியிலிருந்து 3 விஷயங்களை சொல்ல போகிறேன். அல்லேலூயா, 3 வேத பகுதியிலிருந்து 3 காரியங்கள். பிரசனத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிற 3 ஆசீர்வாதம். 1, ரெட்டிப்பாய் பெறுவாய். சொல்லுங்க. ஆமா, ரெட்டிப்பானதை பெறுவாய். ஆமா, அதே நம்ம லூக்கா 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அங்கு அழகாக வசனம் சொல்லுகிறது. 6வது வசனத்தை 7வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடியே அவர்கள் செய்து வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கேட்டது பேதுரு. வலைய விசிறது ஒரே வலை தான். ஆனா ஒரு வலையில 2 படகுகளும் நிரம்பத்தக்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய வாஞ்சை, ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு, ஒரு மனிதனுடைய பிரயாசம், ஒரு மனிதனுடைய தேவனுடைய கேட்ட வார்த்தை, ஒரு மனிதனுடைய முயற்சி, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சனால 2 படங்களும் ரெட்டிப்பான பலனையும் ரெட்டிப்பான நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஒருவர் எடுக்கிற அந்த முயற்சி, தேவ பிரசனத்திற்கும் தேவ வார்த்தைக்கும் கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் உங்க குடும்பத்தை மட்டுமல்ல, உங்களை சார்ந்திருக்கிற மற்ற குடும்பத்தையும் அது நிரப்பும். அல்லேலூயா, அது பெருக வைக்கும். உங்களை மட்டுமல்ல, உங்களை சார்ந்திருக்கிறவர்களையும் அது பெருக வைக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சி, நீங்கள் கொடுக்கிற அந்த பிரயாசம், நீங்கள் கொடுக்கிற தேவ பிரசனத்திற்கு. அல்லேலூயா. ஆமா, இங்க பேதுரு சொல்ற 5ஆம் வசனம் சொல்ற, உம்முடைய வார்த்தையின் படியே, உம்முடைய பிரசனத்தின் படியே, உம்முடைய ஆமென் மகிமையின் படி நீர் சொன்னது நிமித்தம், நீர் இருக்கிறது நிமித்தம் நான் செயல்படுகிறேன் என்று தன் வார்த்தைக்கும் தேவனுக்கும் முக்கியத்துவத்தோடு செயல்படும் பொழுது ரெட்டிப்பான 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 நன்மைகளை அவன் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. தலையே போனாலும் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய சமூகத்திற்கும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. நீங்க கேட்டதை விட, நீங்கள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு நன்மைகளை பார்க்க முடியும். நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதற்கு நம்ம முழுமையா நம்ம சார்ந்து செயல்பட மாட்டோம். ஜெபம் தானே, உபவாச ஜெபம் தானே, இந்த 7 நாள் ஜெபம் தானே, இது சாதா ஜெபம் தானே, சாதா பாட்டு தானே, இந்த பாட்டு தானே, இந்த ஜெபம் தானே, இந்த நாம காணிக்குத்தானே, இந்த தசமபாகம் தானே, இந்த காரியம் இப்படின்னு சொல்லி நம்ம லேசா விட்ட சில விஷயங்கள், நமக்கு சில விஷயங்கள் தாமதமாக நம்ம எதிர்பார்த்த நன்மைகளை பார்க்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எடுக்கிற சின்ன சின்ன தேவ பிரசனத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அது ரெட்டிப்பான நன்மைகளை, ரெட்டிப்பான பலன்களை அது பார்க்க வைக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இந்த படகு எல்லாம் நிரம்புறதுக்கு பேதுருடைய வலை கிழிந்து போகத்தக்கதான ஆசீர்வாதங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 2வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளையும் இயேசு கண்டா. யார் பார்த்தது? யார் பார்த்தது? 2 படகு தான் காலியா இருக்கு, 2 படகு தான் வெறுமையா இருக்கு. சோத்திரம்.
அந்த 2 படகை இயேசு கண்டார். நம்முடைய வாழ்க்கை இயேசு பார்க்கிற மாதிரி நம்ம ஜீவியம் இருக்கணும். ரெட்டிப்பான நன்மை வரும், ரெட்டிப்பான பலனை வரும். எப்போதும் தேவன் பிரசன்னத்துக்குள்ள அவருடைய மறைவுக்குள் இருக்கிற அந்த ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. இயேசு கண்டார், அந்த படகை கண்டார். சோத்திரம். அப்ப நம்முடைய வீட்டையும் நம்முடைய வாழ்க்கையும் இயேசு பார்க்கணும். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வீட்டை இயேசு பார்க்கிற மாதிரி இருக்கா? நம்முடைய வாழ்க்கை இயேசு பார்க்கிற மாதிரி இருக்கா? அவர் விரும்புகிற மாதிரி இருக்கா? நம்ம காரியங்களை இயேசு பார்க்கிறாரா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா சோத்திரம். அவர் பார்க்கிற மாதிரி. சோத்திரம். நீதிமான்களின் கூடாரத்தில். ஐயா இப்படி பாடுறீங்களே, பாடுங்க அந்த பாடல. நீதிமான்களின் கூடாரத்தில். என்ன குரல்? வெற்றி குரல் ஒலிக்கட்டும். சத்தமா பாடுங்க. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. அப்போ நீதிமானுடைய கூடாரத்துல என்ன குரல் கேட்கணும்? இயேசு பார்க்கிற மாதிரி துதியின் சத்தம். இது இயேசுவின் வீடு, இது தேவனுடைய வீடு, ஒரு பிரசன்னம் நிறைஞ்ச வீடு. எப்போது காலையிலும் மாலையிலும் எந்நேரம் வீட்டுல எப்பொழுதும் தேவனுடைய சத்தம் கேட்கணும். அல்லேலூயா. தேவனுடைய துதியின் சத்தம், பாடலின் சத்தம் கேட்கணும். இயேசு பார்க்கும்போது ஐயோ என் வீடா, நான் வாசம் பண்ணுகிற வீடா என்று இயேசு அந்த வீட்டை பார்க்கணும். அந்த வீட்டுக்கு தான் ரெட்டிப்பான நன்மை, எதிர்பார்க்காத சில நன்மைகள் அந்த வீட்டுக்கு தான் வரும். காலை எந்திரிச்சோன்னா குடும்பமா உட்கார்ந்து தேவனை துதிக்கிற துதி, தேவனை துதிக்கிற பாடல் ஆராதனை நடக்குதா இன்னைக்கு வீட்டுல? காலை எந்திரிச்சோன்னா பாத்திரத்தை உருட்டுற சத்தம் தான் கேட்குது. பக்கத்து வீட்டுல எல்லாம் கேட்கிற சத்தம் எல்லாம் பாத்திரத்தை கடமுடா 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 கடமுடான்னு அந்த சத்தம், தாளிக்கிற சத்தம், மிக்சி அரைக்கிற சத்தம், குக்கர்ல இருந்து அல்லேலூயா அந்த விசில் சத்தம், கண்ட சத்தம் தான் கேட்குது. சில வீட்டுல காலை எந்திரிச்சோன்னா ஒரே சண்டையாத்தான் இருக்கு. காப்பி தூள் இல்ல, அது இல்ல, இது இல்ல, வேலைக்கு போய் எண்ணத்தை கிழிக்கிற, வேலைக்கு போய் எண்ணத்தை பாக்குற, ஒரே குடும்பத்துல காலையில சண்டை. கர்த்தர் பார்க்கிற வீடு எப்படி இருக்கணும்? ரெட்டிப்பான பலனை பார்க்கணும். ரெட்டிப்பான பலனை பார்க்கும். பிரசன்னத்தோடு பிரயாசப்படுகிற வீட்டில அங்க தேவ பலனை பார்க்க முடியும். அப்ப 2வது என்ன இருந்துச்சு பாருங்க. அந்த 2வது வசனத்துல மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்களாம். சோத்திரம். அந்த வீட்டுலதான், அந்த வாழ்க்கையில தான், அவங்க படுகிற பிரயாசத்துலதான் அந்த பலனை பார்க்க முடியும். அப்ப நம்ம எடுக்கிற அந்த பிரயாசத்தை ஏசப்பா பார்க்கணும். நீங்க எடுக்கிற பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாரா? ஆண்டவர் பார்க்கிறார். வந்து கடற்கரையில பார்க்கிறார். ஐயோ இவர்கள் என்ன மீன் பிடிக்கிற வலைய, வெறும் வலைய அலசிட்டு இருக்கிறாங்க, வெறும் வலைய பின்னிட்டு இருக்கிறாங்க, படகுலையும் ஒன்னையும் காணோம், வெளியும் அவர்கள் மீன் பிடிச்சதான அறிகுறி ஒண்ணுமே இல்லையே என்று இயேசு பார்த்து அங்க பாரப்படுகிறார். அதுக்கப்புறம் தான் இயேசு அங்க வந்து அந்த படகுல ஏறுகிறார் என்று வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய பிரயாசங்களை, நம்ம பலன்களை, நம்ம காரியங்களை, நம்ம குடும்பத்தை இயேசு பார்க்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஆண்டவரே நீ பார்க்கறது இல்ல, என்னை வறுமையில தள்ளிட்டீங்க, என்னை போராட்டத்தை தள்ளிட்டீங்க, என்னை கஷ்டத்துல தள்ளிட்டீங்க, என்னை இப்படியே தனியா விட்டுட்டீங்க, என்னை ரொம்ப சாக விட்டுட்டீங்க, என்னை நோகடிக்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எதையுமே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம். இயேசு பார்த்து அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்தாராம். அவர் என்ன தேவையோடு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கர்த்தர் அதற்காகவே கர்த்தர் அங்கே ஆசீர்வதித்தார். இப்ப நம்ம தேவைகள் என்ன என்பதை கர்த்தர் அறிந்து உதவி செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. சில இடங்களில கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிற விதத்தை பார்த்து நான் கர்த்தருக்கு பூரிப்பாய் நன்றி சொல்லி அழுது இருக்கிறேன். என்னையும் நினைச்சு இப்படி என்னை ஆசீர்வதிக்கிறீங்களப்பா. அல்லேலூயா. சில இடத்துல பல அவமானங்கள் வரும், சில இடத்துல சில வெறுமைகள் வரும். அங்கு சோர்ந்து விடக்கூடாது. கர்த்தர் நம்மை பார்க்கிறார். சில இடத்துல பல மடங்கு அற்புத ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புவார்.
அல்லேலூயா சொல்லுங்க. போன வாரம் மட்டும் திங்கட்கிழமையில ஆரம்பிச்ச பிரசங்கம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. திங்கட்கிழமை, போன திங்கட்கிழமை, ஆமா போன திங்கட்கிழமை 9ஆம் தேதி 10ஆம் தேதி 10ஆம் தேதி ஆரம்பிச்ச பிரசங்கம் 16ஆம் தேதி வரைக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. சில பிரசங்கத்துக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஆமா அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணி எனக்கு வரவு வரல, நான் என்ன செஞ்சிருக்கேன்? கொடுத்திருக்கேன். சோத்திரம். பிரசங்கம் கொடுத்தேன், காசும் கொடுத்தேன். சோத்திரம். ஆமா இறைக்கும் செஞ்சேன், ஆமா கொடுக்க செஞ்சேன். அல்லேலூயா. கர்த்தர் ஆமென் மகிமையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம நிலைமைகளை அவர் பார்க்கிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு நம்ம படுகிற அந்த தேவனுக்காக படுகிற பிரயாசம், தேவனுக்காக எடுக்கிற அந்த பிரயாசத்தை இயேசு பார்க்கிறான். அவன் பாரு இவ்வளவு பிரயாசப்படுறானே. ஆமா இன்னைக்கு மீன் கிடைக்கல அப்படின்னு அந்த இடத்தை விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போகலையே, அவன் அதை விட்டுட்டு போகலையே, அதில் மேல கவனமா இருக்கிறான். இன்னைக்காவது மீன் பிடிக்கும், அவன் நேற்று தான் ஒண்ணும் கிடைக்கல, இன்னைக்காவது மீன் பிடிக்கணும் அப்படின்னு தன் வலைய அவன் கவனிக்கிறானே, அவன் வாழ்க்கையை கவனிக்கிறானே, அவன் சூழ்நிலையை அவன் கவனிக்கிறானே என்று கர்த்தர் கவனிக்கிறான். ஒரு நாள் வேலை இல்லைன்னா அதையே சாக்காட்டிட்டு ஒரு வாரம் ஓட்டி இருக்க கூடாது. நாளைக்கு அந்த முயற்சி எடுக்கணும். என்ன ஆமேன் வர மாட்டீங்க? வேலையே கிடைக்குமா, வேலையே இல்ல அப்படின்னு அந்த வேலையை சாக்காட்டிட்டு 2-3 நாள் தூங்கிடுறது. தூங்கு ராசா தூங்கு. அப்படி அல்ல. அவன் இங்க பாருங்க சீசன்ல என்ன பண்றாங்க, இன்னைக்கு நேற்றுக்கு போட்ட மீன் கிடைக்கல, நேற்றுக்கு போட்ட ராம் முழுது பிரயாசப்பட்ட கிடைக்கல அப்படின்னு அடுத்த நாள் காலையில மீண்டும் தன் வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் இன்றைய நைட்டுக்கு நான் போக போறேன், இன்னைக்கு நைட்டு நான் பிரயாசப்பட போகிறேன், இன்னைக்கு மீண்டும் ஒரு முயற்சி செய்ய போகிறேன் என்று காலையில உட்கார்ந்து அதற்கான முயற்சி செய்யறாங்களே, அவர்களுக்கு தான் ரெட்டிப்பான பலன், சும்மா தூங்குறவங்களுக்கு அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு போன வேலை கிடைக்கலையா, இன்னைக்கு போன இந்த மாதிரி சூழ்நிலையா, நாளைக்கு எனக்கு தேவன் வேற ஒரு காரியத்தை நடத்துவார் என்று அதற்கான முயற்சிகளை பகல்ல செய்யறமா? ஹலோ ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அப்படியே சுருண்டு விடக்கூடாது. அடுத்த காலையில் எழும்பி மீண்டும் அடுத்த முயற்சிகளை ஆரம்பிக்கணும். இன்னைக்கு ஒரு தோல்வி வந்துருச்சா, அந்த தோல்வியில விழுந்து விடக்கூடாது. அவர் பிரசனத்தை நாடி அடுத்த நான் எடுக்கிற முயற்சி, இந்த பிரசனம் என்னை தோக்காது. ஏன் இதுல தோத்து போனேன், ஏன் இதுல வீக்கான, ஏன் இதுல ஒரு மீன் பிடிக்க முடியல, ஏன் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, என்ன காரணம் கண்டுபிடிச்சு அதற்கான முயற்சியில ஓடும் பொழுது அப்படி ஓடுறோமா? அப்படி ஓடுறோமா? பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்றதே இல்ல பாஸ்டர், எனக்கு பிரச்சனை காரணமே நீங்க தான் பாஸ்டர், நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருப்பார்ல பாஸ்டர், நீங்க என்ன பண்ணீங்க சிஸ்டர்? ஹலோ ஆமென் சொல்லுங்க. பேங்க்ல நகை சேர்த்து வச்சிருக்கிறீங்க, பேங்க்ல பணம் சேர்த்து வச்சிருக்கிறீங்க, எதிர்காலத்துக்கு வேண்டி பல திட்டங்களை போட்டு வச்சிருக்கிறீங்க. ஆமா எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஜெபம் எப்படி வரும்? இப்ப யாருக்கு உழைக்கிறீங்க, யாருக்கு சம்பாதிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள் எல்லாம் அந்தந்த லெவல்ல முடிச்சாச்சு, பிள்ளைகள் எல்லாம் ஏற்ற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இனி அடுத்த லெவலுக்கு பிரச்சனையே கிடையாது. இனி கர்த்தர் செய்யல, பாஸ்ட் ஜெபம்ல குறை, நான் எதுல பிரச்சனையா இருக்கேன் அப்படின்னு உட்கார்ந்து அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். எங்க ஓட்ட, எங்க பிரச்சனை, எங்க தூசி, எங்க குப்பை, இதனால தான் வரல, இதனால தான் மீன் சிக்கல, ஓட்ட விழுந்துருச்சு, அதனால தான் மீன் வலை போடும் பொழுது வலையில மீன் சிக்கல என்று அந்த வலையை தைத்து அதை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தில் எதுல குறைபாடு என்று அறிந்து கொள்ளுங்க. என் ஜெப வாழ்க்கை குறைவா, நான் கர்த்தரை துதிக்கிற என் துதிக்கிற வாழ்க்கை குறைவா, அதை நம்ம சரிப்படுத்தினாவே நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனை மாறிவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. என் வாழ்க்கையில் ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, நல்லா இருந்த வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை, காரணம் என்ன? என் ஜெப வாழ்க்கை கம்மியா, இயேசுவோடு இருக்கிற வாழ்க்கை கம்மியா, அவரை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டுனா என் வாழ்க்கை என்ன ஆவிக்குரிய நிலையில் என்ன பிரச்சனை என்று ஆராய்ந்து சீர்படுத்தணும். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை இரட்டிப்பான பலனை தந்து விடுவா. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எந்த அளவுக்கு இருக்கு? வேதத்தை சுமக்கிற சுமை எந்த அளவுக்கு நான் சுமக்கிறேன், எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறேன், எந்த அளவுக்கு வேதத்தின் சத்தியத்தின்படி நடக்கிறேன், நான் என் குடும்பம், நான் என் குடும்பம் கர்த்தரோடு கூட எப்படி நடக்கிறது, எப்படி ஜீவிக்கிறது, பரிசுத்த வாழ்க்கை எப்படி, சாட்சி உள்ள ஜீவன் எப்படி என்கிறதை ஆராய்ந்து பார்க்கணும். நல்ல பொண்ணு கிட்டும், நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல மாப்பிள்ளை கிட்டும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், நல்ல வீடு கிடைக்கும். என்ன ஆமேன்னு வரமாட்டீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல நன்மைகள் கிடைக்கும். அவருக்கு பிரியமான அவர் பிரசன்னத்துல விரும்புகிறபடி வந்துட்டா அவர் எல்லாம் தந்து விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால்தான் சாலமோனுக்கு கேட்டதும் கேட்காதுமான சகல ஆசீர்வாதத்தையும் தேவன் சாலமோனுக்கு கொடுத்தார். அவன் கேட்டதும் கேட்காததும் சம்பூர்ணமான சகலமும் கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தார். ஏன்னா அவர் விரும்புகிறதை இவன் கேட்டான். அவர் விரும்புகிறபடி சாலமோன் கேட்டதினால கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் விரும்புகிறபடி நம்ம வாழ்ந்துட்டா, அவர் விரும்புகிறபடி நம்ம அல்லேலூயா ஜீவிச்சிட்டாவே கர்த்தர் எல்லாம் கொடுத்துருவார். அல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கை ரொம்ப மோசமாயிருச்சு. நம்முடைய ஆவிக்குரிய கர்த்தரை தேடுகிற வாழ்க்கை ரொம்ப மோசமாயிருச்சு. அதனால்தான் சில நேரங்களிலே தேவ அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர் பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை பார்த்தார். அவர் படகில் இருக்கிற காலியை பார்த்தார். ஆமென். அல்லேலூயா. 3ஆம் வசனம் சொல்லுது, அந்த படகில் இயேசு ஏறினார். அந்த படகில் இயேசு ஏறினார். எந்த காலியா இருந்துச்சோ, எது வெறுமையா இருந்துச்சோ, எது இல்லாம இருந்ததோ, எது தோத்து போயிருந்ததோ அந்த படகில் இயேசு ஏறினாராம். என் வீட்டுல இயேசு வர்றாரா கேக்குறீங்களா? ஏசப்பா பாத்து, அப்பா என் வீட்டுக்கு வர்றீங்களாப்பா கேக்குறீங்களா? என் வீட்டுலதான் இருக்கிறீங்களாப்பா கேக்குறீங்களா? எத்தனை பேர் கேக்குறீங்க? 2 பேர் கை தூக்குறா. என் வீட்டுல வர்றீங்களா? நான் வேலைக்கு போற இடத்துல நீங்க வர்றீங்களா? நீங்க வந்தா போதும், அது ஆசீர்வாதம். சொந்தக்காரனை வரலையான்னு சண்டை போடுறீங்க. சொந்தக்காரன் விட ஆண்டவர் தான் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் சும்மா இருக்க விடக்கூடாது. பாஸ்டர் என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வந்தே ஆகணும். இந்த வாரம் வரீங்களா? பாஸ்டர் எங்க வீட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க பாஸ்டர், நான் சொல்லும் போது வாங்க. 7 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. சில வீட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க பாஸ்டர், நான் சொல்லும் போது வாங்க. நீங்களும் சொல்லுவீங்க, நான் 2 வருஷமா காத்திருக்கேன். எப்படி ஆசீர்வதிப்பார், எப்படி பலன் வரும்? நம்ம படகில் இயேசு ஏறும் போதுதான் ரெட்டிப்பான பலங்க. நீங்களாம் புது விசுவாசி, உங்களை தேடி நான் வர்றதுக்கு நீங்களாம் புதிய விசுவாசி அல்ல. புது விசுவாசினா ஆமென் அல்லேலூயா உங்களை அடிக்கடி வந்து சந்திக்கலாம். நீங்களா விளைஞ்ச பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள். என்ன ஆமென்னு சொல்ல மாட்டீங்க? குழந்தையா இருக்கும் போது அந்த பிள்ளைய தேடி தேடி போய் அதுக்கு தேவையானது கொடுக்க முடியும். புள்ள வளர்ந்துச்சுன்னா புள்ள அப்பான்னு கூப்பிடணும். அப்பதான் அப்பா அந்த மகளை பாப்பாங்க. அது மீறி நம்மள வீட்டுக்கு போனோம்னா வீட்டுல பெரிய திண்டுக்கல் போட்ட வாங்கி பூட்டி வச்சிருக்கிறது. எப்பொழுது இந்த வீடு திறக்கப்படாது என்று பூட்டி வச்சுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வர்றது 5 மணிக்கு மேலதான். 5 மணிக்கு மேல வந்த பெரிய பூட்டி இருந்துச்சுன்னா நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவ? எத்தனை மணிக்கு இயேசு கிறிஸ்து வருவார்? வந்து திரும்பி போயிட்டே இருக்கிறாங்க. அந்த வீட்டுல சாரி அந்த படகில் இயேசு ஏறினா, வெறுமையா இருந்த படகில் இயேசு ஏறினா. அல்லேலூயா சொல்லுங்க. சிலரு பாஸ்ட் வரான்னு தெரிஞ்ச உடனே சாணி மொழுவி வீட்டை கூட்டி கிளீன். மத்த நாள் எப்படி இருக்கும் அந்த வீடு? மாடு கட்டின வீடு மாதிரி இருக்குமா? அது என்ன பாஸ்ட் வந்தோடனே வீட்டை, இயேசு கிறிஸ்துக்கு எப்பொழுதும் வீடு சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. விளக்க மாத்த எடுக்கணும், அப்பப்ப எடுக்கணும். இப்பெல்லாம் மிஷினே வந்துருச்சு. மிஷின் போட்டீங்கன்னா அதுவே கிளீன் பண்ணி விட்டுரும். அல்லேலூயா. ஒரு சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணா போதும், அதுவே உள்ள போய் ஆமா அங்கங்க சோபாக்குள்ள அங்கெல்லாம் போய் கிளீன் பண்ணி கூட்டிட்டு வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொன்று இருக்கு, நீ அப்படியே வச்சனா போதும், அதுவே குப்பையில உறிஞ்சுக்கும். குப்புறு திமிக்கல முழுங்கிற மாதிரி முழுங்கிக்கும். ஒரு குப்பையும் பார்க்க முடியாது. ஹலோ, சீவக்கட்டை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எடுக்க வேண்டிய சீவக்கட்டை எடுக்கணும். வாசல் இருக்க சீவக்கட்டை எடுத்து கையில் எடுத்து கூட்டு மூல வீட்டை மூல சுத்திகரி. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா வர்ற மாதிரி வீட்டை கிளீன் பண்ணு. ஏசப்பா வர்ற மாதிரி வீட்டை பரிசுத்தப்படுத்து. அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி எல்லாம் பேசிட்டோம்னா ஆமா ஒரு மாதிரி நினைக்கிறது. சோத்திரம். காலையில சாப்பிட்ட பிளைட்டும் காலையில சாப்பிட்ட ஆமா குண்டா சட்டி கழுவாம சாயங்காலம் வரைக்கும் காஞ்சு கிடக்குது. இதெல்லாம் எப்ப பாஸ்ட் பார்த்தாரு தெரியலையே. நீ சாப்பிட்டது எப்போ? பாஸ்ட் வர்றது 5 மணிக்கு மேல. நீ எப்ப சாப்பிட்டது இன்னும் கழுவாம வச்சிருக்கிற ஈ மொச்சிட்டு கிடக்கு. பேய் வராம பிசாசு வராம என்னத்த வரும்? ஈ தான் வரும்.
அல்லேலூயா. அந்தந்த நேரத்துக்கு சாப்பிடுற ஐட்டத்தை வீட்டை சுத்தமா பரிசுத்தமா நாராம பார்த்துக்கொள்ளணும். அப்பதான் இயேசு கிறிஸ்து படகுல ஏறுவா. ஐயோ, இந்த படகுல ஒரே மீன் நாத்தம், ஒரே சரியில்லப்பா, நான் இந்த படகுல ஏறல அப்படின்னு இயேசு சொல்லல. அந்த படகுல இயேசு ஏறி நின்றார். ஏன்னா அந்த படகுல மீன் நாத்தம் இல்ல. காலையில அவன் கிளீன் பண்ணிருக்கிறான் அந்த படகை. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த படகுல மீன் நாத்தம் இல்ல. ஏன்னா காலையில அவன் எந்திரிச்ச உடனே, காலையில கடலுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்க படகையும் கிளீன் பண்ணி வலையும் கிளீன் பண்ணதுனால அந்த படகுல நாற்றம் இல்ல. இயேசு ஏறினார். இத வெளிப்பாடு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். வேணா 2-3 செண்டு வாங்கி வச்சுக்கோங்க. வீடு ஆமா ரூபா மரமாட்டிக்குது. ஆமா, ரூம் ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்கோங்க. நாத்தம் கீத்தம் போகட்டும். தப்பே கிடையாது, ஒண்ணும் தப்பு கிடையாது. சோத்திரம். ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை அல்லேலூயா ஆமா அவ வருவா, வெள்ளிக்கிழமை இவ வருவான்னு சொல்லி வீட்டை கிளீன் பண்ணணும். இன்னைக்கு அவங்களும் வந்தா பரவாயில்லன்னு வீட்டை நார வச்சுட்டு இருக்கான். எப்படி இயேசு கிறிஸ்து வருவாரு? ரசிக்கப்படுற முன்னாடியாவது வாரத்துல 2 நாள் கிளீன் பண்ண ஒரு வீட்டை. இன்னைக்கு 2 நாள் கூட என்ன செய்யறது இல்ல, கிளீன் பண்றது இல்ல. செவ்வாய்க்கிழமை சரஸ்வதி வருவா, வெள்ளிக்கிழமை லட்சுமி வருவா. ஆமென் சொல்லுங்க. அப்படி தேவனை, அப்படி அந்நிய தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு உண்மை உள்ள ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற வீட்டுல இயேசு கிறிஸ்து வரமாட்டாரு. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். ஆண்டவர் எங்கெங்கயோ பேச வைக்கிறார். ஆமா, சோத்திரம். அப்புறம் பாருங்க, அந்த படகில் ஏறி கண்ட நாயத்தை இயேசு கேட்கல. பேதுருவே வாப்பா உட்காருப்பா, உட்கார உட்கார உட்காரு, நல்ல சோபாவா இருக்கு உட்காரு அப்படின்னு உட்கார வச்சு கண்ட நாயத்தை இயேசு பேசல. ஊழியக்கார வீட்டுக்கு வர்றாருன்னா என்ன பேசணும்? பாஸ்டர் உட்காருங்க, 1 கிளாஸ் பச்சை தண்ணி கூட கொடுக்காம தொண்டை தண்ணி வத்த எல்லாத்தையும் பேசி 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 வாங்கிட்டு, பாஸ்டர் டீ சாப்பிடுறீங்களா? எப்போ? தொண்டை தண்ணி செத்து போனதுக்கு அப்புறம். ஆனா அந்த பேதுரு அதெல்லாம் பண்ணல. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எதுவும் பேசல. அப்பா வந்து உட்காருங்க உட்காருங்க, என் வீட்டுக்கு வந்தீங்க, என் படகு ஏறினீங்க, பாருங்க பாருங்க என் படகு காலியா கிடக்கு, பாருங்க பாருங்க, அரிசி இல்ல பருப்பு இல்ல, என் வீட்டுக்காரர் ஒண்ணும் வாங்கி போடுறது இல்ல, வீட்டுல எல்லாம் வெறுமையா கிடக்கு. என் வாழ்க்கை பாருங்க, பழைய ரேஷன் வேஷ்டி, ஆமா ரேஷன் சாரி, பாருங்களா பாருங்க அழுக்கான கண்டை, ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கைய பேதுரு சொல்லல. இயேசு பேசுவதற்கு இடம் கொடுத்தான். பேதுரு இயேசு பேசுவதற்கு இடம் கொடுத்தான் அந்த வாழ்க்கைக்கு. அவர் படகில் ஏறி அவர் என்ன செய்தாரா? அந்த படகில் ஒன்றில் ஏறி, அது சீமோனுடையதா இருந்தது, அதை சற்று கொஞ்சம் தள்ளும்படி கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். வீட்டுக்கு வந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ண விடுறீங்களா? பாஸ்டர் ஊமையா வந்துட்டு ஊமையா போயிடுறாரு. பாஸ்டர் அம்மாமார்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க பாஸ்டர், ஏதாவது 4 வார்த்தை சொல்லுங்க, ஏதோ 4 வார்த்தை சொல்லுங்க, என் வீட்டு ஆசீர்வாதம். அப்படியே கேட்கிறோம். அந்த உடனே பிரச்சனைய மூட்டை அவுத்து விட்டோன்னு எங்க ஜெபம் வரும்? எங்க வார்த்தை வரும்? வார்த்தை வர மாட்டீங்க. ஹலோ, நம்ம பிரச்சனைய சொல்றதுக்கு ஆண்டவர் வரல, அவருடைய வார்த்தையை சொல்றதுக்கு வராரு. அதுக்கு இடம் கொடுத்த ரெட்டிப்பான நன்மை. அதுதான் பிரசன்னம் உள்ள வீடு, அதான் பிரசன்னம் உள்ள வாழ்க்கை. பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க பிரச்சனை கொஞ்சம் தள்ளி வைங்க. அம்மா கேட்டீங்களா? போலோர் ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? சுகர் 480 850 கூட வரும். அதை கேட்கிற இயேசு வரல, அவர் வார்த்தையை சொல்றதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதை சொன்னாவே உன் பிரஷர் எல்லாம் குறைஞ்சிரும், உன் சுகர் எல்லாம் குறைஞ்சிரும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு, பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடு, எல்லா சுகர் குறைஞ்சிரும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. நான் போன வாரம் கன்னியாகுமரியில பிரசங்கம் பண்ணி சொன்ன சபையில வீரமா பேசிட்டேன். என்ன சொன்னா, 2 முறை மரணத்திலிருந்து நான் தப்பிச்சவன். சாக வேண்டியவன், 2.5 வயசு சாக வேண்டியவன், 15 வயசுல சாக வேண்டியவன். அப்புறம் 2 முறை நான் ஜீவன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா கர்த்தர் ஊழியம் செய்வதற்காகத்தான் கர்த்தர் என்னை அந்த ஜீவனை கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறாரு. இப்ப நான் ஒரு ஊழியத்தை செய்கிறேன். அப்ப நான் சொல்றேன், எனக்கு எந்த வியாதியும் வராது, எனக்கு எந்த வியாதியும் வராது. ஏன்னா நான் எல்லாம் மரணத்து வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். பல மாத்திரைய சாப்பிட்டேன், இன்னைக்கு வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டேன். எஃப்ஐடி என் சரீரத்தில் இன்ன வரைக்கும் அந்த தழும்பா இருக்கு.
இன்ன வரைக்கும் நான் அந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்ப ஏகப்பட்ட மாத்திரை, மெடிசனு, இன்ஜெக்ஷனு, ஆமா, எல்லா காரியமும் என் சரீரத்துல போயிருச்சு. ஐசியூ வார்டுல படுத்தாச்சு, ஆஸ்பத்திரியில பல நாள் படுத்தாச்சு. ஆமா, எல்லா ஸ்கேனு, எம்ஐஆர் ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, எல்லா எலவு ஸ்கேனு எல்லாம் எடுத்தாச்சு. இனி என் சரீரத்துல வியாதி வராது, கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டேன், ஏன்னா அனுமதிக்க வேண்டும், அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டு ரூமுக்கு போன பாருங்க. நல்லா தான் சாப்பிட்டு நல்லா தூங்கினேன். நைட்டு தொண்டையை பிடிச்சிச்சு ஒரு மாதிரி. இங்கிருந்து இங்க வருது, மேல வருது, உள்ள போகுது, மேல வருது, உள்ள போகுது. ஆமே, என்ன பண்றேன்னு தெரியல. வீட்லயா இருந்தா யார்ட்டியா 4 பேட்டு கேட்டு என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது, ஏதோ டீ வச்சு கொடுனா வச்சு கொடுப்பாங்க. நான் வந்து தனி ரூம்ல என்னை விட்டுட்டாங்க. பாஸ்டாப்பா ரூம்ல அந்த சைடு சோத்துறோம். ஆமா, இங்க நானும் எந்திரிச்சு ரூம் நடக்கிறேன், பக்கிறேன். அது ஒரு மாதிரி மேலே கீழே பண்ணுது. எனக்கு ஒரு மாதிரி, எனக்கு அந்த நெஞ்சரிச்சு லைட்டா இருக்கும். ஆனா ஏதாவது சாப்பிட்ட நான்வெஜ் சாப்பிடும் பொழுது ஏதாவது அப்படி இருக்கும். ஆனா அது வேற மாதிரி பண்ணுது. கொமட்டிட்டு மேல வருது. வாந்தி வர்ற மாதிரி இல்ல, அது ஒரு மாதிரி பண்ணி என்னை ஒரு மாதிரி நைட்டு 1 மணிக்கு போட்டு பாடுபடுத்துது. அப்ப பிசாசு சொல்றேன், ஹலோ நண்பனே நான் தான் அப்படிங்கிறான். ஹலோ நண்பனே நான் தான், எந்த வியாதி வரான்னு சொன்ன, எந்த இதுவும் வரான்னு சொன்ன. அப்ப கடிஞ்சு ஜெபம் பண்ணி சுடுதண்ணி சூடா எங்க வீட்டுல, ஆமா, அந்த பாஸ்டாமா கொண்டு சூடா டெய்லி வச்சிருவாங்க. சுடுதண்ணி எடுத்து நல்லா ஒரு டம்ளர் குடிச்சிட்டு சோற்றம் பண்ணிட்டு படுத்தம் பாருங்க. அடுத்த நாள் என்னை பிரசங்கம் பண்ண விடாத அளவுக்கு பிசாசு பிளான் பண்ணா. அந்த பிளான ஒட்டச்ச பாருங்க. அல்லேலூயா. விசுவாசமாய் தேவனுக்கு தைரியமாய் பேசும் பொழுது ஏதோ ஒரு கிரியைகள் வெளிப்படும். அதற்கு அசந்தரக்கூடாது. அப்ப தேவனுக்கு வார்த்தைக்கு அந்த படகு முக்கியத்துவம் கொடுத்தனால தான் அந்த படகு நிரம்பினது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி பண்ணணும். அதுதான் அந்த அவர்கள் வலையை அலசி கொண்டிருந்த ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, ஏன் எனக்கு அது ஆசீர்வாதம் இல்லை, ரெட்டிப்பான நன்மை இல்லை, அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். 2வது, படகை அவங்க தள்ளினார்கள். ஏசப்பா சொல்லுவாங்க, படகு கொஞ்சம் உள்ள தள்ளு. சில கரையிலே இருக்கிறோம், கரையில இருந்து மீன் வேணும் மீன் வேணும் மீன் வேணும்னா ஒரு மீனும் கிட்டாது. அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு மீன் கிடைக்காது. சோத்திரம். அப்ப படகு கொஞ்சம் உள்ள ஆழத்துல தள்ளணும். கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போகும் பொழுதுதான், ஆழத்துல போய் தான் வலைய போடணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் ஆழமா போகணும். இன்னும் உங்க ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, வசனத்துடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போய் வலைய போட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையின்படி வலைய போடு. சும்மா வலைய போட்டக்கூடாது. அவர் வார்த்தை இருந்தா, சித்தம் இருந்தா அதை நிறைவேற்றும். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. ஆமா, நான் தேவையற்ற காணிக்கைகளை வாங்க மாட்டேன் பாருங்க. அப்போ எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், அப்பா இது நீ கொடுத்த ஆசீர்வாதம் தானா, நீ எனக்கு தந்த ஆசீர்வாதம். ஏன்னா எங்க அப்பா அப்படிப்பட்ட, ஆமா, அப்படி எங்களை உருவாக்கணும், அப்படி வளர்ந்தவர் எங்க தகப்பனார். அதனால தேவையற்ற ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு நம்ம தேவையற்ற பிரச்சனைய முதுகுல பின்னாடி அடி வாங்கிடக்கூடாது. அதனால நாம ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நன்மையாய் மாறும். அல்லேலூயா, ஆமீன். அவர்கள் வார்த்தையின்படியே வலைய போட்டாங்க. ரெட்டிப்பான பிரமிப்புண்டானபடியாக அங்க நடந்தது. 2வது, ஆமா சோத்திரம், பிரசன்னத்தோடு பிரயாசப்படும் பொழுது 2வது என்ன நடக்கும் அப்படின்னா, இன்றே காண்பா. எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் அவர் பிரசன்னத்தை நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அன்னைக்கே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், அன்னைக்கே நன்மையை பார்க்க முடியும். வாசிக்கலாம் யோவான் 21ஆம் அதிகாரத்துல, அதனுடைய 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களை சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களையும், ஆமா, போன வாரம் சட்டத்தவில் நடந்த மாதிரி எனக்கு நடக்குது. சோத்திரம். ஆமா, அல்லேலூயா. 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலைகளை நம்ம கரையில இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. 3வது வசனத்துல ஒன்றும் பிடிக்கல, ஒன்று அகப்படல. ஆனா இன்றைக்கு இப்ப நீங்க பிடிச்ச மீனை கொண்டு வாங்க. எப்படி இத்தனை மீன் வந்துச்சு? ராமுழுது பிரயாசப்பட்டது, ஒண்ணும் கிடைக்கல. ஆனா இப்ப எப்படி கிடைச்சது? 5வது வசனம் சொல்லுது, அவர் வார்த்தையின்படி, ஆமா 6வது வசனம், அவர் வார்த்தையின்படி, அவர் சொல்லின்படி வலையை போட்டார்கள். அவர் சொன்ன இடத்துல வலையை போட்டாங்க. அங்க இழுக்க மாட்டாத மீன்கள் கிடைத்தது.
நல்லா, இதுதான் சம்பவம். இதுதான் அங்க அவர்கள் ஏசப்பா சொன்னபடி வலைய போட்டாங்க. அவர்கள் கண்கள் ஆச்சரியம். இன்னைக்கு மீன் கிடைக்குமான்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ராத்திரி தான் வலைய போடுவாங்க. ராத்திரி அது உள்ள சிக்கிக்கும். அதிகாலையில இழுத்து கொண்டு வருவாங்க. இது பகல்ல, ஆமா விடிய காலையில இது வெடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு மீனும் கிடைச்சிச்சுன்னா அது ஏசப்பாவுடைய பிரசன்னம். ஏசப்பா அந்த விடிய கால நின்னார் பாருங்க. எனக்கு என்னன்னா, இதெல்லாம் வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் இடையில சொருகி இருக்கு பாருங்க. ஆமா, 9ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் கரையிலே இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அவர்கள் கண்டாங்க. இந்த மீன் எங்க இருந்து வந்துச்சு? இப்பதான் மீனை இழுத்துட்டு வர்றாங்க. இப்பதான் கரையை விட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க? இறங்கி இருக்கிறாங்க. இறங்கி பார்த்த உடனே ஏசப்பா மீன் சுட்டுட்டு இருக்கிறாரு. இந்த மீன் எங்க இருந்து வந்துச்சு? ஹலோ, இந்த மீன் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்க உங்களைத்தான் கேட்கிறேன். இந்த மீன் இப்ப படகுல இப்ப ஏசப்பா சொன்னபடி பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்கு. இப்பதான் அந்த மீனை என்ன செய்யறாங்க? கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க இறங்கி ஏசப்பா பார்த்த உடனே ஏசப்பா மீன் சுட்டுட்டு இருக்கிறாரு. இவர் எங்க இருந்து மீன் சுட்டுட்டு வந்தாரு? இவருக்கு மீன் எங்க இருந்து சிக்குச்சு? இந்த மீன் எங்க இருந்து வந்துச்சு? யாருக்குமே தெரியல. அவருடைய பிரசனத்தை நீங்க விரும்புனீங்கன்னா, அவருடைய பிரசனத்துல இருந்தீங்கன்னா, ஆண்டவர் கரத்திலே பல மீன்களை பார்க்கலாம், பல ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். வலைய போட்டுதான் மீன் பார்க்கணும் அவசியம் இல்ல. ஏசப்பா கரத்திலே பல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நமக்குரியதை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நமக்குரிய நன்மைகளை ஏசப்பா அங்க ஏற்கனவே வச்சிருக்கிறார். அப்புறம் அவரை நம்பினால் எங்கிருந்தாவது எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு இப்பொழுது காணும்படி கர்த்தர் செய்வார். அவருடைய பிரசன்னத்தை விட்டுறாதீங்க, அவர் மகிமையை விட்டுறாதீங்க. நான் வேலைக்கு போறீங்களா? அவர் பிரசன்னத்தோடு போங்க. அப்பா, நீ எங்க வேலைக்கு வாங்க, நான் இந்த மாதிரி வேலைக்கு போறேன், என் குடும்பத்துல நீங்க இருங்க, என்னோடு கூட வாங்க, என் பிள்ளைகளோடு இருங்க, என் வாழ்க்கையோடு இருங்க அப்பா என்று அவர் சமூகத்தில் அவரோடு இருந்து அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? 3ஆம் வசனம் சொல்லுது, சீமோன் பேதுரு மற்றவர் நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட. இவனும் கட்டது இல்லாம கூட 4 பேரும் சேர்த்து கடை வச்சுட்டான். நீங்க நிறைய பேர் அப்படித்தான். அல்லேலூயா. ஜபத்துக்கு வர்ற ஆட்களையும் சேர்ந்து நமக்கு எடுத்துறோம். ஆமீன்னு வரமாட்டேங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப யாராவது ஜபத்துக்கு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அக்கா இந்த மாதிரி நான் ஜபத்துக்கு போலான்னு இருக்கிறேன், பாஸ்ட் 7 நாள் பிரேயர் சொன்னார் பார்த்தீங்களா, ஜபத்துக்கு போலான்னு இருக்கிறேன், வரீங்களா? நீ வேணா போடி, நான் வரல. ஆமா, எனக்கு வேலை இருக்கு. ஆமா, உனக்கு தான் வேலை வெட்டி இல்லையில, நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னோன்ன அந்த அக்காக்கு என்ன தோணும்? இவளே சீனியர் விசுவாசி, இவளே ஆமா வரலீங்கிறா, நான் வர இப்பதான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், அப்ப நான் எப்படி போறத? சரி, நான் உங்க கூட சேர்ந்து நானும் வராக்கா அப்படின்னு என்ன செஞ்சிடும். இப்ப இவனும் கெட்டது இல்லாம கூட இருக்கிறவங்களுக்கு கெட வைக்கிற ஒரு ஆவி. இப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. தானும் கெட்டு தன் கூட இருக்கிறவங்க கெட வச்சிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நானும் கோயம்புத்தூர் போறேன், நீங்க வாடா அப்படின்னு நிறுத்திட்டு போயிடக்கூடாது. தானும் கெட்டு தன் கூட இருக்கிறவங்க கெட வச்சிடக்கூடாது. ஆமா, வரும்போது கேப்ல வரும்போது அடிச்சிட வேண்டியதான். சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தானும் கெட்டு தன் கூட இருக்கிறவங்களையும் இவன் தான் பின்வாங்கி போறான்னா, இவன் கூட போறவனையும் சேர்த்து இழுத்துட்டு போறான். பேசாம போக வேண்டியதானே பேதுரு? பேசாம அவன் பாட்டு சொல்லாம போக வேண்டியதானே? நான் மீன் பிடிக்க போறப்பா, நீங்களும் வரீங்களா அப்படின்னு சேர்ந்து எதுக்கு அந்த வார்த்தை சொல்லி இழுத்துட்டு போகணும்? ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. நானும் 4 மாடிக்கு போறேன், நீ 4 மாடிக்கு வர்றியா? நானும் கோயம்புத்தூர் போறேன், நீயும் கோயம்புத்தூருக்கு வாரியா? நானும் இந்த காரியத்துக்கு போறேன், நீயும் வாரியா? சோத்திரம். வாரியானாவே அவ வாரிட்டு போறதான அர்த்தம். சோத்திரம். பாரு, இவனும் போனது இல்லாம கூட 4 பேரும் சேர்ந்து போய் இழுந்து, இவனும் கெட்டது இல்லாம கூட இருக்க 4 பேரும் கடை வச்சது. ஏசு கிறிஸ்து பார்த்தார், இப்படியே விட்டான் இவன், அவன் 4 பேரை கூட்டிட்டு போய் கடைசியில் அதை 12 பேரா மாறினோம், என் கூட இருக்கிறத 12 பேரு 12 இலக்கண தையல்னு சொல்லி கர்த்தர் அதிகாலையில் விடிய காலையில் 4ஆம் வசனம் சொல்லுது, விடிய காலமான போது இயேசு கரையில நின்று. ஆமா, அப்போ இவர்களுக்கு என்ன கண்ணு தெரியல. வசனம் சொல்லுது, அவர் இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார். இப்ப பாருங்க, ஏசப்பா சோதிக்கிறார் பாருங்க. இவருக்கு மீன் பிடிக்க போயிட்டான்னு தெரிஞ்சிருந்தோம், இவ கையில ஒண்ணு சிக்கலின்னு தெரிஞ்சது, மீன் ஏதாவது கொண்டு வாங்க பாங்கிறார். புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட உண்டா?
புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? கல்யாண வீட்டுக்கு போனேன், ஏதாவது புசிக்கிறதுக்கு இருக்கா? அங்கேயே முடிச்சு கால் பண்ணி கழுவிட்டு வந்துட்டேன் பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சீசர்கள் சொல்றாங்க. எங்களிடத்தில் ஒன்றும் இல்ல. எனக்கு தெரியும்ப்பா, என்னை விட்டுட்டு போனே இல்ல, என்னை பின்வாங்கிட்டு போனே இல்ல. ஆமா, ஆண்டவர் வேண்டாம் நான் மீன் பிடிக்க போறேன்னு போனே இல்ல. எப்படி நான் இல்லாம நீ எப்படி மீன் பிடிப்ப? நான் இல்லாம எப்படி நீ ஆசீர்வாதத்தை பெறுவ? இப்ப நான் சொல்றேன், நான் சொன்னபடி வலைய வலதுபுறமாய் போடு. நீ அல்லேலூயா இடதுபுறமா நிக்கிற, நீ தேவையற்ற திசையில நிக்கிற, நான் விரும்பாத திசையில நிக்கிற. இப்ப நான் சொன்ன இடத்துக்கு வா. அவர்கள் மீன் பிடிச்சாங்க. அந்த மீன் பிடிச்ச ஆச்சரியத்தை விட ஏசப்பா கையில் இருந்த மீன் தான் அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்த. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நெருப்பு எங்கிருந்து வந்துச்சு? இந்த விறகு எங்கிருந்து வந்துச்சு? ஆமா, இந்த மீன் எங்கிருந்து வந்துச்சு? சோத்திரம். அவர் அங்க மீன் பொறித்து கொண்டிருந்தா. கரி நெருப்பை போட்டு, இந்த கரி நெருப்பு எங்கிருந்து அவர் கிடைச்சது பாருங்க. இயேசுவின் கரத்தில் அது ஆச்சரியமானது. அது விவரிக்க முடியாது, அது யாராலும் சொல்ல முடியாது. இயேசுவோட ஆசீர்வாதத்தை யாராலும் அது கிரகிக்க முடியாது, அது ஆராய்ச்சி பண்ண முடியாது. அது அவ்வளவு மகிமையான காரியம். அல்லேலூயா சொல்லுங்கப்பா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கடந்த நாள் உட்காந்து நாங்க பேசிட்டு இருந்தோம், நானும் சின்ன பாஸ்டர் அம்மா பாப்பாலாம் பேசிட்டு. பிளைட்டு மேல ராத்திரி 10 மணிக்கு மேல போயிட்டு இருக்கு. ஆமா, அப்ப பார்த்தோம் ஆண்டவருடைய படைப்பை பாருங்க. சோத்திரம். அந்த பிளைட்டு மேல பறந்து போகுது. நான் ஒரு நாள் பிளைட்ல போனதுனால அந்த அனுபவங்கள் கொஞ்சம் தெரியும் பாருங்க. அவளுக்கு எவ்வளவு மகிமையான ஒரு சிருஷ்டிப்பு. கிட்டத்தட்ட நான் போன பிளைட்ல 230-40 பேர் ஆமா அந்த பிளைட்ல உட்கார. அந்த ஒரு சின்ன பிளைட் மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள 250 பேர், பஸ்ல கூட ஒரு 40 பேர் 50 பேர் தான் தங்குறாங்க. ஆனா பிளைட்ல 200க்கும் பேருக்கு மேற்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் சுமந்து அது எவ்வளவு சூப்பரா அது பயணிக்குது. எவ்வளவு சிருஷ்டிப்பு, ஆண்டோடைய படைப்பு, ஆண்டவர் கொடுத்த ஞானம், மனிதர்களுக்கு கொடுத்த ஞானம் எவ்வளவு பயங்கரமான படைப்பு. அது யாராலும் ஆராய்ச்சி பண்ண முடியாது, யாராலும் கிரகிக்க முடியாது. அவருடைய பிரசன்னத்தை ருசிச்சா, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிச்சா அது மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. ஏன் இந்த ஆச்சரியத்தை நம்மளால பார்க்க முடியல? ஏன் இந்த ஆச்சரியத்தை நம்மளால பெற முடியல அப்படின்னா, அங்க நடந்த சில விஷயங்களை பார்க்கும் பொழுது ஆமா அல்லேலூயா, அங்க அவர்களுக்கு குறைகளோடு இருந்தாங்க. அங்க ஒன்று பிடிக்காம இருந்தாங்க. 5வது வசனத்துல ஆமா, அது மட்டும் இல்ல 4வது வசனம் சொல்லுது, இயேசு என்று அவர்கள் அறியாது இருந்தா. சில டைம் ஆண்டவர் மறந்துடுறோம், ஆண்டவர் செய்த காரியங்களை மறந்து அறியாம ஜீவிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த அறியாமை விட்டு மாறட்டும். பல நேரங்களில உறவுகள், சொந்தங்கள் நம்ம காரியம் வந்துட்டா இயேசுவை மறந்துடுறோம், சபையை மறந்துடுறோம், தேவனை மறந்துடுறோம், அல்லது ஆவிக்குரிய காரியத்தை மறந்துடுறோம். 7வது வசனம் சொல்லுது, மற்ற சீசனை சொல்றான் பேதுரு பார்த்து, அவர் கர்த்தர், அவர் இயேசு வந்திருக்கிறார் அப்படின்னு மற்றவங்க சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கீழ்த்தரமா போயிடக்கூடாது. ஆமென் அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். கூட இருக்கிறவன் பார்த்து சொல்றான், அவர் இயேசு, அவர் இயேசு. ஆமென். ஆமா, 8வது வசனம் சொல்லுது, மற்ற சீசர்கள் கரைக்கு ஏற தூரத்துல இருந்தாங்க. சில டைம் நம்முடைய வாழ்க்கையில பல பேர் நம்மளை விட்டு தூரம் போகலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் நம்ம பிடிச்சிட்டா போதும், ஆண்டவர் மட்டும் நம்ம பற்றி கொண்டா போதும், அவருடைய பிரசனத்தை மட்டும் பற்றி கொண்டா போதும், நம்மளோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். 2 காரியம் சொன்னேன், டைம் ஆனதுனால முடிக்கிறேன். எளிமை நிலுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. 1, அவர் பிரசனத்தில் நம்ம பிரயாசப்படும் பொழுது, பிரசனத்தோடு பிரயாசப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இரட்டிப்பானதை பெற முடியும். ஹல்லேலூயா. ஆமா, அவர் பிரசனத்தோடு பிரயாசப்படும் பொழுது இன்றைக்கு, இப்பொழுதே, இன்னைக்கு நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க, இன்றைக்கு நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசுனீரே, இந்த சத்தியத்தை எங்களோடு வெளிப்படுத்தினீரே. உங்களுடைய பிரசனை இல்லாம எங்க வாழ்க்கையில ஒன்று அனுபவிக்க முடியாது. உங்களுடைய பிரசனை இல்லாம நாங்க ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய பிரசனத்தை எனக்கு தாங்கப்பா, உங்களுடைய தெய்வீக பிரசனத்தை எனக்கு தாங்கப்பா. எல்லாரும் கேட்போமா, அந்த தெய்வீக பிரசனத்தை தாங்க, அந்த கர்த்தருடைய பிரசனத்தை எனக்கு தாங்க அப்பா. ரெட்டிப்பாய் நான் பெறுவனே, அந்த பிரசனை இருந்தா ரெட்டிப்பாய் பெறுவனே, அந்த பிரசனை இருந்தா இன்றைக்கு நான் பார்ப்பனே, இன்றைக்கு நான் அனுபவிப்பனே. ரகதடா ரகதலரபா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வார்த்தை மூலமா ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா.